கண்டென்ட் நாலேஜ் வந்து இப்ப இருக்க தலைமுறை ஆசிரியர்களுக்கு கம்மியா இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்க. ஓகே, நீங்க ஆக்சுவலி என்ன டீச்சர் சார் நீங்க? மேத்ஸ் டீச்சர். ஓகே, ஆப்போசிட்ல மேத்ஸ் டீச்சர் யார் இருக்கா? ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. 8 அவங்க எடுக்கிறாங்க. அதுக்கு நடுவுல அவங்க சப்ஜெக்ட் புலமைய கேள்வி கேட்கிற மாதிரி கேள்வி கேளுங்க பாப்போம். இஃப் டயகனல் இஸ் given, ஓகே, ஒரு ஸ்கொயரோட டயகனல் கொடுத்திருக்காங்க, ஓகே, சைடு எப்படி கண்டுபிடிப்பீங்க? சிம்பிள் क्वेश्चन 6 ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்? சைடு ஆஃப் தி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இல்ல சார், இது எனக்கு புரியல சார். இல்ல புரியல. क्वेश्चन புரியலையா? ஆமா சார். ஒரு ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க, Okay, sir. சதுரம். சைடு பாத்தீங்கன்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் தானே? Yes, ஆமா sir. டயகனல் அந்த வேல்யூ கொடுத்திருப்பாங்க. Okay. நீங்க சைடு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்னன்னு கேக்குறேன். டிரைவ் பண்ணி சிம்பிளாவே சொல்லிரலாமே. இல்ல எனக்கு தெரியல சார். தெரியல. ஓகே, பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. வேற யாராவது மேத்ஸ் டீச்சர் இருக்கீங்க இங்க? இருந்தாலும் கை தூக்க மாட்டீங்கல்ல? ஓகே, ஆக்சுவலா இப்ப அவர் கேள்வி கேட்கறதுமே இதுதான் கேள்வி கேட்கிறாரு. ரொம்ப சிம்பிளான ஒண்ணு, அதை நீங்க உங்களால பதில் சொல்ல முடியலன்னு கேட்கிறாரு. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க.